ஹாய் சராய்மேரி கிச்சன். கொத்துக்கறி சிக்கனில் வடை ஓட போகிறேன். இது 150 ரூபா சிக்கனு. நீங்கள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு, அரை ஸ்பூன் லெமன் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டுக்குங்க. இது ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். 2 முட்டை கோட்டிங் கொடுக்குறேன். இது மல்லித்தலை, இந்த மாதிரி 2 பல்லேரி பொடியை நறுக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகு. இது அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குக்கரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி 5-6 விசில் விட்டுருங்க. கறி வேகணும். வெந்துட்டு பார்ப்போம். ஒரு வடைச்சிட்டு வச்சுங்க. 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானது வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம், மிளகா, இந்த மல்லிச்செடி எல்லாம் போட்டு இதில் வதக்கணும். 10 நிமிஷம் வதக்கிடுங்க. 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா மசிச்சு இதில் போடணும். போட்டு கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கணும். கறி இந்த மாதிரி நீங்கள் வெந்துட்டு கையிட்டு நல்லா பிசைஞ்சு இதில் போடணும். இது போட்டு எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் இந்த வடை மாதிரி தட்டி எடுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இது வடை மாதிரி தட்டி விடுங்க. நீங்கள் உருண்டை பண்ணி இது மாதிரி தட்டி வடை மாதிரி தட்டணும். ஒரு பேப்பரில் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வடை மாதிரி தட்டிட்டு இதை எடுத்து இந்த முட்டையில் 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து கோட்டிங் கொடுங்க. ப்ரெட்டு தூள் கொடுத்து ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சு எண்ணெய் நீங்கள் தேவையானதை ஊற்றி சூடானது இந்த மாதிரி நீங்கள் தட்டி வச்சுட்டு இது ஒன்றா போட்டு எடுக்கணும். ப்ரௌன் கலர் ஆனது கிளி போடுங்க. இந்த மாதிரி கலர் வந்தது ஒன்றா கிளி போட்டுக்கணும். இந்த மாதிரி மெதுவாக கிளப்புங்க. எல்லாம் கலங்கி போடும். ஒரு 1/2 hour கழிச்சிட்டு பொரிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி கலர் ஆனது எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்துருவோம். சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு.